ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் என்னோட தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இந்த பிளாக் வந்து ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து கார்த்திகை தீப திருநாள். அன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். மார்னிங்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு. ஒன்ஸ் விளக்கு ஏற்றிட்ட பிறகு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு மேலே மொட்டை மாடியில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு அதுக்கப்புறமா ரவை கலரிட்டு போண்டா செஞ்சு சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய வழக்கம். இப்படி தாங்க ஃப்ரைடே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் 5 o'clock எழுந்துட்ட பிறகு குளித்து முடிச்சிட்ட பிறகு பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணேன். நேற்று பாத்திரம் இருந்தது கொஞ்சம் சிங்க்லாம், அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிட்ட பிறகு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சூரியன் உதயத்துக்குள்ளே சாமி கும்பிடணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் வந்து சாப்பாடை வந்து குக்கரில் வச்சுட்ட பிறகு சைட் பை சைடு என்ன பண்ணேன் அப்படின்னா, உளுத்தம் பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். பிட்வீன் கேப்பில் வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, சாதம், வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பண்ணேன். சாம்பாருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரசம் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக உளுத்தம் வடை பண்ணேன். பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. கிளாஸில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்பளம் வந்து போட்டு எடுத்தேன். பெரிய பெரிய அப்பளமாக இருந்தது, அது எல்லாத்தையும் போட்டு வச்சேன். சைட் பை சைட் சரின்ட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்றதுனால சிவன் கோலம் போட்டேன். சிவன் கோலத்தை போட்டு அதை ஃபுல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் சிவன் சிலை இருந்தது சின்னசு, அது வந்து வீட்டில் இருந்தது, உள்ளே வச்சுப்போம் பூஜை ரூம் உள்ள. அதை வெளியில் எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே கீழே ஒரு மணை மாதிரி போட்டு அதை வந்து பூவால் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோலத்துக்கு வந்து செம்மண்லாம் வச்சு பூஜை பண்ணோம். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தது. ஆனுவல் டே 20th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரைடே. அதனால் வந்து பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு அவளை எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு என்னோடய ஒர்க் பார்க்க போயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.